ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கும். பட் நம்ம யாருமே அதை பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்குறான்னா 8 மணி நேரத்தில் 6 மணி நேரம் டீப் ஸ்லீப் இருக்கும். நைட் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கனவுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம சம்டைம்ஸ் எதிர்பார்த்துருப்போம். அதாவது நம்ம தூங்கி எந்திரிப்போம். எந்திரிச்சோடனே இன்றைக்கி என்ன திங்கக்கிழமையா சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையானது மறந்து போயிடும். அதாவது நம்ம இது காலையாக பகலையானது மறந்து போயிடும். ஸோ அப்போ எந்திரிக்கும் போது அன்றைக்கி என்ன கிழமைன்னு கூட ஞாபகம் இல்லைன்னா அன்றைக்கி தான் நீங்கள் உண்மையாக தூங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பேர் தான் டீப் ஸ்லீப். ஃபஸ்ட்டு டீப் ஸ்லீப் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தூங்கும்போது நம்ம பிரெயினில் பீனியல் சொல்லிட்டு ஒரு கிளாண்டு இருக்கும். இந்த பீனியல் கிளாண்டு வந்துட்டு 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று மெலட்டோனின், இன்னொன்று செரோட்டோனின். இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் எப்போ உற்பத்தி ஆகும்னா, நீங்கள் தூங்கும்போது மட்டும்தான் உற்பத்தி ஆகும். அப்போ நீங்கள் தூங்கும்போது மெலட்டோனின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகுன்ற பட்சத்தில் இந்த ஹார்மோன் உங்களுடைய பாடியோட செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் கோனாட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு, உங்கள் பிரெயின் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு, உங்கள் பாடி மெட்டபாலிசத்துக்கு, ஈவன் ஃபீமேலோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு கூடமே இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் எப்போ சார் உற்பத்தி ஆகுனா, உங்கள் கண் மூடப்பட்டு கண் டார்க்காக இருக்கும்போது தான் இந்த ஹார்மோன் உங்கள் பிரெயின் உற்பத்தி பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் அனுப்பும். கனவுகள் வருது அப்படின்னாலே உங்கள் பிரெயின் டீப் ஸ்லீப்புக்கு போகலைன்னு அர்த்தம். டீப் ஸ்லீப்புக்கு அப்புறம் உங்கள் பிரெயின் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது எவ்வளோ ஹார்டான டாப்பிக்கை நீங்கள் படித்தாலுமே அது ஈஸியாக இருக்கும்.